வணக்கம். நான் தான் உங்க சௌமியா. வாங்க என்னோட 2 நாள் விளாக் தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். அண்ட் டெய்லியும் வீடியோ போடணும்னு எனக்கு ஆசை தான். கொஞ்சம் உடம்பு சரியில்ல. அதனால தான் ப்ராப்பரா வீடியோஸ் கொடுக்க முடியல. சாரி. அண்ட் அடுத்த சேலஞ்ச் என்ன? ஸோ என்ன பண்ண போறோம் அப்படின்ற அப்டேட் வீடியோஸ்க்குள்ள இருக்கு. ஸோ கண்டிப்பா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் அந்த அப்டேட் கிடைக்கும். காலையில எப்பயும் போல சீக்கிரமா எழுந்து வாக்கிங்கை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் டேரெக்டாக வீட்டுக்கு வந்து தண்ணிலாம் குடிச்சிக்கிட்டு அண்ட் அப்படியே வந்து மதியம் லஞ்ச் வேலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு சூப் தான் ரெடி பண்ணியிருந்தேன் மதியம் லஞ்சுக்காக. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சிம்பிளாக ஒரு கடையில் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டாச்சு. அது என்ன அப்படின்றத உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பம்கின் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா வாங்கும் போதே சின்ன பீஸாக வாங்கிக்கோங்க. ஏன்னா நம்ம இதை செய்கிறதுக்கே ஒரு 4 நாள் எடுத்துப்போம். அதனால நீங்கள் கண்டிப்பாக, ஏன்னா நான் வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சே ஒரு 4 நாள் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா இருக்குது. சரி என்ன பண்ணுறதுன்னு டக்குன்னு வந்து ரெடி பண்ணேன். சரி பம்கின் வாங்குறீங்க, அதே மாதிரி வந்து இந்த வெள்ளை பூசணிக்காய்லாம் வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டி வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அது ரொம்ப நாள் நம்ம ஃபுல்லாக வாங்கிட்டு வந்தால் ஃபுல்லாகவும் சமைக்க மாட்டோம், வேஸ்ட்டாக தான் ஆகும். அதனால் சொல்கிறேன். இது கூட பச்சை பட்டாணி போட்டு குக்கரில் வேக வச்சு ஒரு சூப் மாதிரி தான் எடுத்துக்க போகிறேன். டேஸ்ட் வந்து நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் அது பண்ணிவிட்டே அப்படியே மதியம் லஞ்ச் வேலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ஒரு 10:30 இருந்தது. இப்போ சம்மர் வந்ததுனால சீரியஸாக வந்து மதியத்துக்கு மேலே கிச்சனில் நின்று குக் பண்ணவே முடியவே இல்லை. அவ்வளோ அனலாக இருக்குது. சரி அதனால் காலையிலே வந்து லஞ்சும் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே காலையிலே முடிச்சிட்டோம் அப்படின்னா அன்றைக்கான வேலை வந்து எனக்கு முடிஞ்சிடும். அன்றைக்கி வந்து தேர்ஸ்டே அன்னைக்கு பாப்பா வந்து ஸ்கூலுக்கு போயிருந்தா. ஸோ அதனால் எனக்கு பெருசாக அன்றைக்கி எந்த வேலையும் கிடையாது. ஸோ லஞ்ச் மட்டும் முடிச்சிட்டோம் அப்படின்னா எனக்கான வேலை முடிஞ்சிடும் அப்படின்றதுனால நான் அதை அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். அண்ட் ஒரு பக்கம் ரைஸ், பொட்டேட்டோ ஃப்ரை அதெல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் இன்றைக்கி இந்த விலாகில் பார்த்திங்க அப்படின்னா லஞ்ச் வரைக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸ் 2 வாங்கியிருந்தேன். இதெல்லாமே ஷாப்பில் தான் வாங்கினேன். வெஜிடபிள்லாம் ஸ்டோர் பண்ணுறது, இல்லைனா ஏதாவது மிச்சமாக இருந்தது அப்படின்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்குன்னு பாக்ஸ் எதுவுமே இல்லை. சரி ஓகேன்னு சொல்லிட்டு லெட்யூஸ்லாம் எடுத்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையுமே எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். வாங்கும் போது நான் என்னவோ எல்லாத்தையும் அன்றைக்கே செய்கிற மாதிரி வாங்குவேன். பட் ஆனால் அதை எடுத்து க்ளீன் பண்ணி வைக்கிறது ஒரு நாள், அதை கட் பண்ணி வைக்கிறது ஒரு நாள், அதை குக் பண்ணுறதுக்கு ஒரு நாள் அப்படின்ட்டு ஒரு நாளாக தள்ளி போயிட்டே இருக்கேன். ஸோ அதனால தான் ஒரு சின்னதாக எனக்கே ஒரு சேலஞ்ச் கொடுத்துக்கிற மாதிரி ஒரு ரொட்டீனை ஃபாலோ பண்ண போகிறேன் அடுத்த 100 டேஸ்க்கு. ஸோ யாராச்சும் ரெடி அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பாப்பாவை ஸ்கூலில் விட்டுட்டு வரும்போதே என்ன பண்ணேன்னா ராகி கூழ் வாங்கிட்டு வந்திருந்தேன். இதை வீட்டிலே ரெடி பண்ணலாம். இருந்தாலும் அந்த அக்கா கிட்ட வாங்கும்போது ஒரு 3 துவையல் கொடுப்பாங்க. அது கூட வந்து மாங்காய் ஊறுகாய்லாம் கொடுப்பாங்க. நம்மளே குக் பண்ணி சாப்பிட்றதுக்கு யாராச்சும் குக் பண்ணி கொடுத்தா சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு தாட் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் ஒரு லைஃப் ஸ்டைல் சேலஞ்ச் கொண்டு வர போகிறேன். ஏன்னா நம்ம எப்பயுமே வந்து ஒரு சேலஞ்ச் மாதிரி ஒரு ஒரு ஃபுட்டை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து விட்டுட்டு வெயிட் ஏறுது, அதுக்கப்புறம் வந்து திரும்ப ஃபாலோ பண்ண முடியல, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு நானே நிறையா வாட்டி ஃபீல் பண்ணியிருக்கேன். அதனால தான் ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சாக கொண்டு வந்தோம் அப்படின்னா இன்னுமே பெட்டராக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த சேலஞ்ச் கொண்டு வர போகிறேன். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கூழ் குடிச்சிட்டேன். அந்த கிளாஸ் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஆஃபரில் கொடுத்துருந்தாங்க. ஒரு 200 rupees 199ட்டு நான் மாலில் வாங்கியிருந்தேன், ஸ்மார்ட் பஸாரில் வாங்கியிருந்தேன். ஸோ இன்றைக்கான ஷாப்பிங் கூட அதில் இருக்குது. நான் கண்டிப்பாக கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் அப்படியே வந்து மதியம் லஞ்ச் வேலையும் ரெடி ஆகிட்டே இருந்தது. பொட்டேட்டோ ஃப்ரை, ரைஸு, அதுக்கப்புறம் எனக்கான சூப் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ இந்த பம்கின் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 விசில் கொடுத்தாலே நல்லா மேஷ் ஆகிடும். அண்ட் பட்டாணியோடு சேர்த்து சாப்பிடும்போது உண்மையாகவே நல்லா தாங்க இருந்துச்சு. நான் கூட எப்படி இருக்குமோ அப்படின்னு யோசித்தேன். நான் வந்து ஆயில் எதுவும் யூஸ் பண்ணாமல் பண்ணலாம் அப்படின்னு தான் ட்ரை பண்ணேன். ஸோ எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஒரு தாட்டில் தான் ரெடி பண்ணேன். பொரியல் மாதிரி பண்ணலாமா அப்படின்ட்டு. பட் ஆனால் அது நல்லா மேஷ் ஆகிடுச்சு. சரி ஓகே அப்படியே மேஷ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஒரு பவுலாக சாப்பிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் அப்படியே எடுத்துக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி தேர்ஸ்டே வந்து அப்படியே முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பாப்பா ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு அப்படியே என்னோடய ரொட்டீன் வந்து அப்படியே போயிடுச்சு. அடுத்த சேலஞ்ச் என்ன அப்படின்னு கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அடுத்ததாக ஒரு 100 டேஸ் சேலஞ்ச் மாதிரி கொண்டு வர போகிறேன். அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா காலையில் 4 o'clockலாம் எழுந்தணும். அண்ட் நைட்டு ஸ்லீப்பிங் டைம் பிஃபோர் 10க்குள்ளே முடிக்கணும். ஸோ இது ஒன்று கொண்டு வந்திருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் காலையிலே ஒரு 1 hour எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணிடணும். காலையில் 4 o'clock எழுந்துரும் அப்படின்னா 1 hour எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணிடணும். அது வந்து கண்டிப்பாக ஹோம் ஒர்க் அவுட்டாக இருக்கணும் அப்படின்றது ஒரு விஷயம். அண்ட் அதுக்கப்புறம் புக் ரீட் பண்ணுறது, ஒரு பேஜ் ஆச்சு ஒரு நாளைக்கு கண்டிப்பாக புக் வந்து ரீட் பண்ணிடணும். அண்ட் காலையில் ஃப்ரெஷ்ஷப் ஆகிடணும். ஏன்னா இந்த சம்மர் டைமில் பார்த்திங்க அப்படின்னா செம்மையாக ஸ்வெட் ஆகும். ஸோ அப்புறமான்ட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தள்ளிகிட்டே போகிற மாதிரி இருக்குது. அதனால் காலையில் சீக்கிரமாக எழுந்துறது,
எக்ஸசைஸ் பண்ணுறது, ஒரு நாளைக்கு ஒரு பேஜாச்சும் புக்கு படிக்கிறது அண்ட் ஹோம்மேட் ஃபுட்டை மட்டும் எடுத்துக்கிறது அப்படின்ட்டு நியூவாக ஒரு லைஃப் ஸ்டைல் கொண்டு வர போகிறேன். ஸோ அதை பற்றின அப்டேட்ஸ் வந்து மே 1 உங்களுக்கு வந்துடும். அண்ட் போகிற வழியிலே ஒரு கோவில் இருந்துச்சு. இந்த கோவில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக தான் கும்பாபிஷேகம்லாம் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் கோவிலை தாண்டி கொஞ்சம் தூரம் போயிட்டோம். அதுக்கப்புறம் என்ன தோணுச்சுன்னு தெரியல, சரி ஓகே கோவிலுக்கு போயிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஃப்ரைடே தான். அண்ட் அப்படியே அங்கே பேர்லாம் எழுத்துருந்தாங்க. சரி சாமி கும்பிட்டுட்டு போனால் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு. இந்த கோயிலுமே எனக்கு ரொம்ப அட்டாச் ஆன கோவில். இது 2வது தடவையாக நான் இந்த கோயிலுக்கு வரேன். பட் ஆனால் ரொம்ப நாளுக்கு இந்த கோயிலுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். எல்லா கோவில்லையுமே ஒரு பாசிட்டிவான வைப் கிடைக்காது. அது ஒரு மாதிரி அட்டாச் ஆகும் அந்த கோவிலோட நமக்கும். அந்த கோயிலை கிராஸ் பண்ணும்போதே நமக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும்ல, அந்த மாதிரி தான் இந்த கோயிலை கிராஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு ஃபீல் கிடச்சிது. அதனால் சரி ஓகே சாமி கும்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. மதியம் பார்த்திங்க அப்படின்னா காலையில் நாங்கள் எதுவுமே சாப்பிடவே இல்லை. சாமி மட்டும் கும்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்தோம். சரி கூழ்லாம் ஊற்றுறாங்க, வாங்கிட்டு போகலாம் பார்த்தா அது படைச்சிட்டு ஊற்றுறதுக்கு டைம் ஆகும்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எனக்கு ஒரு ரொம்ப நாளாக எனக்குன்னு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. அந்த கிஃப்ட்டு தான் வாங்குறதுக்கு இப்போ போக போகிறோம். எப்பயுமே வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், வீட்டுக்கு தேவையானது வாங்குறது அதெல்லாம் வந்து உங்களுக்கான கிஃப்ட் கிடையாது. உங்களுக்கு பிடிச்சது ரொம்ப நாளாக உங்கள் பக்கெட் லிஸ்ட்டில் வச்சுருக்கிறது அதெல்லாம் தான் உங்களுக்கான கிஃப்ட். அந்த மாதிரி என்னோடய பக்கெட் லிஸ்ட்டில் ரீசெண்டாக வச்ச ஒரு கிஃப்ட்டு தான் இது. அது என்ன அப்படின்னு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். கரெக்டாக ஒரு 12 மணி, செம்ம வெயில், தாங்கவே முடியல, அந்த அளவுக்கு வெயில். ஆனால் நமக்கு பிடிச்ச ஒரு பொருள் வாங்க போகிறோம் அப்படின்றதுனால வெயிலும் தெரியாது, மழையும் தெரியாது, எதுவுமே தெரியாதுல்ல, அந்த மாதிரி தான் இருந்தது. அண்ட் செம்மையாக ஒரு மாதிரி ஹாப்பி ஃபீல்லே இருந்தேன் நான். அப்படியே சரின்ட்டு அப்படியே போக ஆரம்பித்தோம். நான் வந்து ஜுவல்ஸ்லாம் வாங்குகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படியே ரெடி கேஷ்லாம் வாங்க முடியாது. சீரியஸாக இப்போ விற்கிற விலைக்கு நம்மளால் ரெடி கேஷில் வாங்க முடியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் வந்து சேவ் பண்ணி அப்படி தான் உங்களால் வாங்க முடியும். இப்போ கூட லேட் கிடையாது. உங்ககிட்ட கிடைக்கிறத கொஞ்சமாக சேவ் பண்ணி வச்சுங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கிடலாம். ஸோ நல்ல கடையாக பார்த்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், பொருள்லாம் தரமாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கிற கடையில் நீங்கள் சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த கடை அந்த கடைன்னு இல்லை, ஒரு இடத்துல ஒரு கடை நல்ல ராசியான கடைலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி. ஸோ எங்களுக்கு ரொம்ப வந்து ராசியான கடைன்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன கடை தான். அங்கே தான் என்னோடய மேரேஜுக்கான ஜுவல்ஸ் எல்லாமே வாங்கினது. அதனால் அந்த கடையிலே நான் சின்னதாக ஒரு சேவிங்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஏற்கனவே ஒரு பவுண்டில் வந்து ஜிம்மிக்கு அங்கே தான் நான் சேவ் பண்ணி எடுத்திருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் இப்பயும் ஒரு சின்ன பொருள் தான். ஆனால் அது எனக்கு ரொம்ப 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 பெரிய ஹாப்பினஸை கொடுத்துச்சு. நான் வந்து நேரு ஸ்ட்ரீட்டில் இருக்க நெல்லு மண்டி, அது உள்ளார சின்ன சின்ன கடைலாம் இருக்கும். அங்கே தான் வந்து மோஸ்ட் ஆஃப் ஜுவல்ஸ் வந்து வாங்குவேன். அந்த அண்ணன் கடையில் தான் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அந்த அண்ணன் கடையில் தான் வாங்கிட்டுருக்கேன். அது இந்த கடை தான். ரூப் ஜுவல்லரி சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா மேகா ஜுவல்லரி, 2 ஷாப் இருக்குது. நாங்கள் போகிற நேரம் கரெக்டாக படிச்சுட்டு இருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜுவல்ஸ் வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் என்ன வாங்க போகிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஸோ இங்கே தான் வாங்க போகிறேன், என்னன்னு காட்டுறேன். இது கிடையாது, இது வச்சுருந்தாங்க 5 பவுன் அந்த நெக்லஸ் அழகாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து பார்க்க வந்தது சின்னதாக ஒரு டாலர் மாதிரி. நான் வந்து வேல் கேட்டிருந்தேன். ஸோ இது வந்து ஓமோட சேர்த்து வேல் இருந்தது. ஆனால் எனக்கு வந்து வேல் தான் வேணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அடம் பிடிச்சிட்டே உட்காந்துருந்தேன். அப்புறமா ஒரு 2-3 ஷாப்பில் என்கொயரி பண்ணி அதுக்கப்புறம் 2 கிராம்ஸில் காட்டினாங்க. ஆக்சுவலாக நான் 1 கிராமில் காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அவங்க வந்து 2 கிராமில் தாம்மா அது நல்லா இருக்கும், ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த கிஃப்ட் வந்து சடனாக பிளான் பண்ணி போனது தான். ரொம்ப நாள் பிளான்லாம் கிடையாது, சடனாக பிளான் பண்ணி போனது தான். சரி ஓகே அப்படின்ட்டு ரொம்ப நாளாக மனசுலேயே இருந்துகிட்டே இருந்துச்சு. சரி போடலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு வாங்கிறதுக்காக போயிருந்தேன். இதுதான் நான் வாங்கினது. 2 கிராம்ஸ் இது. நல்லாவே இருந்துச்சு, ஸ்ட்ராங்காக, அந்த பார்க்குறதுக்கும் அவ்வளோ அழகாக நல்லா இருந்தது. உண்மையாக சொல்கிறேன், சூப்பராக இருந்துச்சு. அதை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா செம்மையாக பசி எடுக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் ஒரு அடையார் வெஜ்ஜு தான். ஸோ வெஜ்ஜு தான் வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு உடனே நாங்கள் ஹோட்டலுக்கு கிளம்பிட்டோம். நான் வந்து சப்பாத்தி ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க, அக்கா வெளியெலாம் சாப்பிட போனால் என்ன சாப்பிட்றது அப்படின்ட்டு. எப்பயுமே வெளியே போனால் பிளான் பண்ணிலாம் சாப்பிட முடியாது. பட் இருந்தாலும் ரைஸ் பதிலாக நான் சப்பாத்தி ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது கூட சன்னா மசாலா கொடுத்துருந்தாங்க. தன்யா அவங்க அப்பா வந்து தயிர் சாதம், அது கூட வந்து மஷ்ரூம் ஃப்ரை அந்த மாதிரி வாங்கியிருந்தாங்க. ஸோ இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே பக்கத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா பழமுதிர்ச்சோலை இருக்கும். அங்கே போனோம் அப்படின்னா
கீரை, ஸ்பினச், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெந்தயக்கீரை எல்லாமே இங்கே கிடைக்கும். அதனால சரி ஓகே அதை வாங்கலாம்னு சொல்லிட்டு போயிருந்தேன். இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது, நான் ஃப்ரிட்ஜில் வெந்தயக்கீரை வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்றதே. அதை எடுத்து ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் இருக்குன்றதே வீடியோ எடிட் பண்ணும்போது தாங்க எனக்கே தெரியுது, சீரியஸாகவே. ஸோ அடுத்ததாக அந்த சமையல்லாம் ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் மேங்கோஸ்லாம் பார்த்தோம். பட் ஆனால் எதுவுமே வந்து இப்போ சீசனும் ஆரம்பிக்கவே இல்லை. அதனால் இதெல்லாம் ஒரு பழம் எப்படி இருக்கும்னு தெரியல, அதனால் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஸ்வீட் கார்ன் ஒன்று வாங்கியிருந்தேன். அண்ட் ரொம்ப நாளாக தன்யா வந்து ப்ளூபெர்ரி கேட்டுகிட்டே இருந்தா. நாங்களும் வந்து சரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டே தான் இருந்தேன். ஏன்னா ப்ளூபெர்ரி வந்து மோஸ்ட் ஆஃப் நம்ம யாருமே சாப்பிட்ருக்க மாட்டோம் தான் நினைக்கிறேன். நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லைங்க, ப்ராமிஸாக சாப்பிட்டதில்லை. சரி ஓகே, அவள் வீடியோஸ்லாம் பார்க்கறதுனால எனக்கு அந்த ப்ளூபெர்ரி வேணும்னு ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன். இது ஆக்சுவலாக 160 ருபீஸ் தான். ஒரு ஸ்ட்ராபெரி தான் எடுத்திருந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா 300 ருபீஸ் சொன்னாங்க. அதை அப்படியே கொடுத்துட்டு இதை மட்டும் வாங்கிக்கிட்டு வந்துட்டோம். ஸோ இதுக்கு அடுத்ததாக வந்து வர வழியிலே வந்து மாலில் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதை அப்படியே பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அப்படியே முடிச்சிட்டோம். ஏன்னா 1 டேயில் அப்படியே எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் அப்படின்னா திருப்பி வர தேவையில்ல. அண்ட் தண்ணி அவங்க அப்போ வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னா 3 நாள் நாங்கள் வீட்டில் தான் இருப்போம். ஸோ அவங்களுக்கு வர 1 டே லீவில் தான் இந்த பர்ச்சேஸ் எல்லாமே நடக்கும். இங்கே ஸ்மார்ட் பஜாரில் எப்பயுமே ஆஃபர் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம எம்ஆர்பியை விட 5% to 10% எப்பயுமே ஆஃபரில் இருக்கும். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்களுமே இந்த வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே இங்கே பர்ச்சேஸ் பண்ணலான்னு ஒரு பிளான் இருக்குது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபர்ஸ்ட்டு உள்ளார போயிட்டோம். இங்கே வந்து ரொம்ப நாளாக ஒரு பேன் வாங்கணும்னு கேட்டுகிட்டே இருந்தேன். ஏன்னா நான்ஸ்டிக்கில் சமைக்கும் போதெல்லாம் கமெண்டில் வந்து நான்ஸ்டிக்கில் சமைக்காதீங்க, கேன்சர் வந்துடும், சீக்கிரமாக செத்து போயிடுவீங்க அப்படிலாம் சொல்கிறாங்களா. அதை பார்க்கும்போது உண்மையாகவே எங்களுக்கே அந்த பயம் வந்துடுச்சு, உண்மையாகவே வந்துருமோ அப்படின்ட்டு. சரி ஓகே, நான்ஸ்டிக் எல்லாத்தையுமே யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ சில்வரில் நல்லா 3 கோட்டடாக இருந்ததுன்னா இன்னுமே பெட்டராக இருக்கும். நான் இங்கே லாஸ்ட் டைம் ஒரு பேன் வாங்கியிருந்தேன், அது நல்லா இருந்துச்சு. சரி ஓகே, அடுத்த தடவை கடாய் வாங்கலாம்னு சொல்லி தான் வந்தேன். அப்படியே வந்தால் பசங்களுக்கு எல்லாருக்குமே ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ தன்யாவுக்கு வந்து கொஞ்சம் ட்ரெஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருந்தோம். உண்மையாகவே இங்கே 200, 300லேயே நல்ல நல்ல ட்ரெஸ் இருக்கும். பார்க்குறதுக்கு ஸ்டைலாகவும் ரிச்சாகவும் இருக்கும். அந்த யூனிக்கான டிசைன்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். அதுவும் பெண் குழந்தைங்களுக்கெல்லாம் சொல்லவே வேண்டாம், அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ நான் 2-3 வெரைட்டி பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் தன்யா அப்பா வந்து எடுத்த ட்ரெஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. மாடலும் அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 200, 250 அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் 2 டிஷர்ட், அதுக்கப்புறம் 2 ஃபேண்ட் மாதிரி எடுத்திருந்தேன். ஒரு ஜீன் எடுத்திருந்தேன், ஒன்று வந்து பலாசோ ஃபேண்ட் மாதிரி அந்த மாடலில் ஸ்ட்ரைட் கட்டில் ஒன்று எடுத்திருந்தேன். இதெல்லாமே சம்மருக்கு நல்லாயிருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நான் போகும்போது உங்ககிட்ட காட்டுறேன். ஸோ இந்த டிஷர்ட் தான் எடுத்திருந்தேன். அவளுக்கு இந்த மாதிரி ஷார்ட்டாக போடுறது ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் 2 டிஷர்ட் எடுத்திருந்தேன். அதாவது ஓவர் சைஸ் பட் ஆனால் ஷார்ட்டாக இருக்கிற மாதிரி அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கே. அடுத்த மாடல் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபேண்ட் இருந்துச்சு. பார்க்குறதுக்கு அழகாகவும் டிசைனும் நல்லா இருந்தது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் பிளாக் சூஸ் பண்ணியிருந்தோம். ஏன்னா எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம் அப்படின்றதுனால அது மாதிரி சூஸ் பண்ணியிருந்தோம். அது ஃப்ரீயாகவும் இருக்கும் அண்ட் பசங்க விளாட்றதுக்கு ஓடுறதுக்கெல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த மாதிரி சூஸ் பண்ணியிருந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 400 ருபீஸ். அண்ட் ஜீனுமே வந்து 400, 500லேயே நல்லதாக இருந்தது, சூப்பராக இருந்துச்சு. பசங்களுக்கெலாம் கண்டிப்பாக வாங்கி போடலாம். நான் இங்கே தான் லாஸ்ட் டைம் ஒரு ஜீன் கூட எடுத்திருந்தேன் 700 ருபீஸில். நல்லா தான் இருந்துச்சு, குவாலிட்டியாகவும் இருந்தது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு ஜீனு, அதுக்கப்புறம் ஒரு பிளாக் கலர் ஃபேண்ட்டு, 2 டாப்பும் எடுத்திருந்தோம். அண்ட் அவளுக்கு மட்டும் போடணும்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படின்னே தெரியாது. ஸோ டக்குன்னு வாங்கிறதுக்கு தான் மைண்டு வருமே தவிர வேறு எதுவுமே தோணவே தோணாது. ஸோ எல்லாமே அவங்களுக்காக தானே அப்படின்ட்டு அந்த தாட் வந்துடும். அந்த பிளாக்குக்கு வந்து அந்த பிங்க் டிஷர்ட்டும் அந்த ப்ளூக்கு வந்து இந்த ப்ளூ ஜீனும் போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அதை அப்படியே சூஸ் பண்ணிட்டோம். அண்ட் என்னோடய ஃபேவரட்டான இடம்னு பார்த்திங்கன்னா இந்த இடம் தான். ஸோ இங்கே வந்தால் அழகழகாக இருக்கும், எல்லாமே அழகழகாக இருக்கும். ஒரு தடவையும் நான் பார்க்கும்போது வீடு கட்டினதுக்கப்புறம் இதெல்லாம் வாங்கி இங்கே வைக்கணும், இந்த திங்ஸ் வாங்கி இங்கே வைக்கணும் அப்படின்ட்டு நான் ஒன்றுனா பார்த்துட்டே இருப்பேன். இது வேணும் அப்படின்னு கேட்கும்போது வீடு கட்டிட்டு வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. இந்த கேண்டில் பார்த்திங்கன்னா நான் ஒரு தடவை ஃபர்ஸ்ட் டைம் கேண்டில் வச்சுருந்தது இந்த கேண்டில் தான். இங்கே தான் வாங்கியிருந்தேன். இது வந்து உடஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வேறு ஒரு கேண்டில் வாங்கி வச்சுருக்கேன். அண்ட் எல்லா திங்ஸுமே பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். இதெல்லாம் வாங்கி வீட்டில் எங்கெங்கெல்லாம் வைக்கணும்னு அப்படியே நம்ம கனவுலே வீடு கட்டி அங்கங்கே ஸ்டோர் பண்ணிவிடுவோம், அந்த மாதிரி தான். அண்ட் பில்லோஸ் அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. சரி ஓகே, எல்லாத்தையும் அப்படியே பார்த்து வச்சுக்கிட்டேன். அண்ட் நம்மளோட
பக்கெட் லிஸ்ட்டை தாண்டி இந்த மீஷோ, அமேசான்லலாம் ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணி வச்சுருப்போம்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெஞ்சு வலியே வந்துடும். அவ்வளோ க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த திங்ஸ்லாம் வாங்கணும், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு. சரி பார்ப்போம், சீக்கிரமாக அதெல்லாமே நடக்கும் அப்படின்ட்டு. சும்மா வேடிக்கையாச்சும் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு தான் 2 பேரும் பார்த்துட்டு இருந்தோம், ப்ரைஸ்லாம் எவ்வளோ அப்படின்ட்டு. அண்ட் கப்ஸு, அதுக்கப்புறம் கிளாஸில் எல்லா ஐட்டம்ஸுமே இங்கே சூப்பராக இருக்கும். 99 ருபீஸ்க்கு 6 கிளாஸ் இங்கே தான் நான் வாங்கியிருந்தேன். வெறும் 99 ருபீஸ் தான் இந்த கிளாஸ் தான். ஸோ ஜூஸ்லாம் குடிக்கிறதுக்காக யாராச்சும் வந்தால் கொடுக்கலான்ட்டு. யார் வரப்போகிறா, சும்மா வாங்கி வச்சுக்கிட்டோம், நாங்களே ஊற்றி எங்களுக்கே குடிச்சுப்போம் அப்படின்ட்டு. அண்ட் அது வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் இந்த கண்ணாடி பவுல்லாம் இருந்துச்சு, இது வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். 250 ருபீஸோ என்னவோ தான் இருந்துச்சு. இது எதுக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. குலோப் ஜாமுன் சாப்பிட்றதுக்கு. 150 ருபீ தான் அந்த 6 பவுலுமே. அதுக்கப்புறம் வந்து இந்த டீ கொடுக்குற மாதிரி ட்ரேலாம். ஸோ இதெல்லாம் நான் வாங்கி வச்சுருக்கேன். எதுக்கு வாங்கி வச்சுருக்கேன்னு எனக்கு தெரியவே தெரியாது. நான் சொல்ல, யாராச்சும் வந்தால் டீ கொடுக்கறதுக்கு, நம்ம வீட்டுக்கு யார் வர போகிறா நீ கொடுப்ப அப்படின்னு கேட்பாரு. இல்லை, நான் வாங்கி வச்சுருக்கேன், நம்மளே வந்து போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஓடிஜி வாங்கி வச்சுருக்கல, இது வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னார். நம்ம அதில் என்ன சமைக்கிறோம் அது வாங்குறதுக்கு சொல்லிவிட்டு நான் அப்படியே அதையும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இதுதான் என்னோடய ஃபேவரட்டான கடாய். இதுலேயே வந்து நான் பேன் வாங்கியிருக்கேன். அதில் தான் லாஸ்ட் டைம் வந்து அந்த வெஜிடபிள்லாம் குக் பண்ணேன், நல்லா இருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்த கடாயும் வாங்கிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த ப்ளூபெர்ரி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணோம். எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தது. தனியா வரதுக்குள்ளேயாச்சும் டேஸ்ட் பண்ணிடணும், வந்துட்டால் தரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக நான் எடுத்துக்கிட்டேன். அப்படியே பூ கட்டிக்கிட்டே இதை சாப்பிட்டேன். இதோட ஃப்ளேவர் எப்படி இருந்ததுன்னா ரொம்ப மைல்டாக சக்கரைப்பழம் சாப்பிடுவோம்ல நம்ம, சக்கரைப்பழம் அந்த டேஸ்ட் தான் இருந்துச்சு. இந்த ஐஸ்கிரீம்லாம் ஹெவியாக அந்த ப்ளூபெர்ரி ஃப்ளேவர் வருதுல்ல, அதெல்லாம் இல்லவே இல்லை. ரொம்ப மைல்டாக ஒரு சக்கரை பழம் சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தது. நான் என்ன பண்ணேன், இதில் பாதி எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு பாதி மட்டும் தனியாக்கு எடுத்து வாஷ் பண்ணி வச்சிடலான்னு வச்சுட்டேன். டேஸ்ட் வந்து நல்லா ஸ்வீட்டாக சக்கரை பழம் சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தது. அவள் வந்தோடனே அவளுக்கான சர்ப்ரைஸ் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா நாங்கள் ரிவீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். அவளுக்கு மோஸ்ட் ஆஃப் வந்து ட்ரெஸ்ஸஸ் வந்து அந்த ஹாப்பினஸை கொடுக்கவே இல்லை. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் அது தான் கொடுத்தேன், ட்ரெஸ்ஸு தான் கொடுத்தேன், பாரு எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஒரு ட்ரெஸ்ஸாக எடுத்து பார்த்துட்டே இருந்தா. ஆனால் இப்போ கொஞ்சம் அமைதியாக தானே இருக்கிறா. நான் வீடியோ எடுக்கிறதுனால அவங்க கொஞ்சம் அமைதியாக இருந்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து இப்போ நார்மலாக வீடியோலாம் இல்லை அப்படின்னா உடனே அதை போட்டு காட்ட சொல்லுவாள். உடனே ட்ரெஸ்ஸு இதெல்லாம் போடுங்க, எனக்கு போட்டு காட்டுங்க அப்படின்ட்டு. அவள் நான் வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் சைலண்ட்டாக மெயின்டைன் பண்ணா அப்படின்னு நினைக்கிறேன். அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அடுத்த சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டுருந்தா. அடுத்ததான் நாங்கள் மிக்ஸ்டு ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தோம். அங்கே பழமுதிர்ச்சோலையில் எப்பயுமே கிடைக்கும். அதை வந்து அவள் சாப்பிடுவா. அது மேலே இருக்கிற அந்த ஸ்ட்ராபெரி அதெல்லாம் சாப்பிட்ருவா. அடுத்த சர்ப்ரைஸ் வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தா அந்த ப்ளூபெர்ரி. சரி அவளுக்கு வாங்கி கொடுத்தேன், எப்படி அவள் சாப்பிட்றா அப்படின்ட்டு. பட் ஆனால் செம்ம ஃப்ளாப்புங்க. அவளுக்கு அந்த டேஸ்ட் வந்து பிடிக்கவே இல்லை. கொஞ்சம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டோமேன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணான். டேஸ்ட் பண்ணிவிட்டு இல்லை நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டா. ஆனால் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தா. சரி ஓகே வாங்கி கொடுப்போம், இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம டாக்டர்கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுக்க வேண்டிய காசை நல்லா பழம் காய்கறியெல்லாம் வாங்கி சாப்பிட்டோன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லைல்ல, அதனால தான். ஆனால் அவளுக்கு அது பிடிக்கல. அது ஏன்னு எங்களுக்கும் தெரியவே இல்லை. ஸோ ஓவராக நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்கிற ஒரு பொருள் வந்து இந்த மாதிரி தான் நமக்கு ஃப்ளாப் கொடுப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவள் சும்மா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சாப்பிட்டா. மற்றபடி அவளுக்கு அது பிடிக்கலன்னு எங்களுக்கு தெரிஞ்சுது. அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அவளோட ஹோம்ஒர்க் வேலை எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்னையிலேருந்து அவங்களுக்கு லீவ் விட்டாச்சு. இதோட ஜூன் 6 தான் வந்து ஸ்கூல்ஸ் ரீஓப்பன். ஸோ என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு சீரியஸாகவே தெரியவே இல்லை. அண்ட் இவங்க எல்லாமே இவ்வளோ சாப்பிட வச்சுட்டு ஹோம்ஒர்க் பண்ண வச்சுட்டு அப்படியே விளையாடிட்டே இருந்தாங்க. அண்ட் அவங்க அப்பா கூட சேர்ந்து கொஞ்சம் நேரம் கலாட்டா பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் ஈவினிங் போல் நாங்கள் கொஞ்சம் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி டே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. அண்ட் 2 நாளுமே செம்ம ஜாலியாக போச்சு. அன்எக்ஸ்பெக்டடாக சில விஷயங்கள்லாம் நடக்கும்ல, அந்த மாதிரி நடந்த விஷயந்தான் இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச பொருள் டக்குன்னு நம்ம கை கிடைக்காது. நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் அது ஒன்று தான். உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா அதை க்ரியேட் பண்ணுங்கள், அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்து வைங்க. அது ஒரு நாள் உங்கள் கைக்கு வந்து கிடச்சிரும். அதுதான் உண்மையும் கூட. நான் இதை வந்து
எப்படி சொல்கிறது, ரொம்ப மிகைப்படுத்தி சொல்கிறேன்னான்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு நடக்குது, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் நானும் சொல்கிறேன். வேறு எதுவுமே நான் சொல்லவே இல்லை. அண்ட் சாமிக்கிட்ட வச்சுட்டு படைச்சிட்டு அண்ட் கொஞ்ச நேரம் வெளியே உட்காந்துட்டு பேசிட்டு அப்படியே நாங்கள் வந்து இன்றைக்கி டே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எப்பயுமே வந்து ஏதோ ஒரு ரிலேட் ஆகுற மாதிரி இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா அது ஏதோ உங்கள் கைக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம். உங்கள் கண்ணுக்கு அடிக்கடி பட்டுட்டே இருக்குது அப்படின்னாலும் அதை பற்றின ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். நான் அதை வந்து ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் முருகரை கும்பிடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் அடிக்கடி வந்துகிட்டே இருந்தார். அவர் ஏன்னு எனக்கு தெரியவே இல்லை. அவருக்கு நான் வந்து கடைசியாக வெள்ளியில் வேல் வாங்கிட்டு போய் கொடுத்துருந்தேன். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் எனக்கு தங்கத்திலே வேல் கொடுத்துட்டாரு. அது உண்மையாகவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை வந்து என்னால் வார்த்தையாலலாம் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல. சீரியஸாகவே எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல. அந்த ஹாப்பினஸ் வந்து உண்மையாகவே காட் கிஃப்டட் தான் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம ஒன்று கொடுத்தோம், அதை திருப்பி அவர் வேறு விதமாக நமக்கு கொடுக்குறாருன்னும் போது உண்மையாகவே ஏதோ ஒரு மிராக்கள் இருக்குல்ல, அதான் உண்மையும் கூட. எனக்கு இப்போ ஏன்னு தெரியவே இல்லை, கண்ணெல்லாம் கலங்கி அப்படியே நிற்குது. அண்ட் சீரியஸாகவே ஹாப்பியான டே தான் இன்றைக்கி எனக்கு. நீங்களும் ஹாப்பியாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை எழுதுங்க, நினைங்க, க்ரியேட் பண்ணுங்கள். அந்த ஹாப்பினஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிரும். அண்ட் கொஞ்ச நேரம் அப்படியே வெளியே உட்காந்து இருந்துட்டு இன்றைக்கி டே வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு போய் ஒரு 10 மணிக்கெலாம் தூங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த விலாக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இனிமேல் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அடுத்ததாக 100 days சேலஞ்ச் தான். அது எப்படி என்னன்றதை நெக்ஸ்ட் விலாகில் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் பண்ண போகிறேன். ஸோ அடுத்த விலாக் அப்படி தான் வரும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர் அண்ட் சேஃபாக இருக்கு.